ஒரு என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நான் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல பிரதர். அது இந்த டைம்ல வந்து நமக்கான ஒரு அந்த இதை வந்து ஜீசஸ் தான் கொடுக்குறாரு. அத நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த எபிலிட்டியை வந்து அவர் கொடுத்து அதுக்கான ஒரு பயன்பாடை வந்து நம்மளுக்கு கொடுத்த பின்னால தான், அதுக்கான ஒரு திறமையை கொடுத்த பின்னால தான் நமக்கு வந்து அதுக்கு இதை செய்யறதுக்கான ஒரு முயற்சி கொடுக்குறாருன்னு சொன்னாருங்க. இப்போ அது ஒரு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு பிரதர். அந்த டைம்ல பிரதர் கொடுத்த அந்த வாய்ப்பை, கடவுள் கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்காததுக்காக இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்டு இந்த டைம்ல வந்து நான் அந்த தவறுதலை உணர்ந்து ஆண்டவர் எனக்கு அந்த சொல்லி கொடுத்த அந்த பாடத்துக்காக நன்றி சொல்றேன் பிரதர். மீண்டுமா இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு திருப்பியும் ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாக்கா நான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதுக்காக இந்த நேரத்துல கொடானு கொடி நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சொன்ன அந்த நன்றி சாட்சியத்தை நம்ம கேட்டோம். அதாவது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம சிக்கனை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் பிரதர் இன்னைக்கு மெசேஜ்ல சில இடங்கள்ல கோட் பண்ணி சொன்னாங்க. அது அந்த சகோதரி உள்ளத்தை தொட்டு நம்ம கொடுத்த வாய்ப்பை கனி கொடுத்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இன்றைக்கு அதற்காக மன்னிப்பு கேட்டு அந்த இதை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய மனம் மாற்றம் வந்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? எல்லோரும் இன்றைக்கு மெசேஜ்ல உறைந்து போய் விட்டதாக தெரிகிறது. எத்தனை பேருக்கு மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கு? கண்டிப்பா அந்த மெசேஜ்ல எல்லாரும் உறைந்து போய் விட்டோம் நம்ம எல்லாரும். அதனாலதான் சாட்சி வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என் பொண்ணுக்கு வந்து ஃபீவரா இருக்கு பிரதர். இயேசுவின் காயங்களால் நலமாகிவிட்டாள். இதையே இந்த வார்த்தையவே வந்து ஒரு ஜெபமாலை ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன் பிரதர். ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாம தான் சொன்னேன். சொல்லிட்டே இருப்பேன்னா நான் தொட்டு இருந்தேன். அப்புறம் காலையில நான் மாஸ்ல இருக்கும்போது நான் நினைச்சேன், ராயப்பரின் மாமியாருக்கு காய்ச்சல இயேசு குணப்படுத்தினார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நற்கருணாண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது மத்தேயு 8:14 அந்த இறைவார்த்தையை எடுத்துட்டு உட்கார்ந்துருந்தேன் பிரதர். எடுத்துட்டு அதை நானே ஒரு 3 தடவை சொன்னேன். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்ற போது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்ததை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். இதை வந்து அப்படியே எனக்கும் என் பொண்ணுக்கும் அப்ளை பண்ணி சொன்னேன் பிரதர். ஒரு 3 டைம் தான் சொன்னேன். ஆனா என் பொண்ணுக்கு சரியா காய்ச்சல் சரியாயிடுச்சு. இயேசுவுக்கு கொடான கொடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை இயேசு ராயப்பருடைய மாமியாருக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் முற்றிலுமாக அந்த காய்ச்சல் இருந்து அவருடைய குழந்தைக்கு குணம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். glory to Jesus. Thank you Jesus. அந்த இறைவார்த்தை 1 பேதுரு 2:24 அந்த இறைவார்த்தை நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரலையா இல்ல எப்படி சிஸ்டர்? அது ஞாபகம் இல்ல. ஆனா திடீர்னு நான் பைபிளை எடுக்கும்போது பேதுருவின் மாமியார் இது இப்படி இருக்குது. ஜீசஸ் சொன்னது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையில எப்படி இருக்குன்னு சொன்னா, இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள்னு இருக்கும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த வார்த்தை நம்பிக்கை இல்லாம சொன்னீங்க. அதுல வந்து சொல்லும் பொழுது நம்ம உள்ளூர உணரும் பொழுது இயேசு குணம் கொடுத்துட்டாரு. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குணம் கொடுத்துட்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமாக குணம் கொடுத்துட்டாருன்னு விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அதுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதிகமா. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப சகோதரிக்கு வந்து ஆவியான உணர்த்துதல கொடுக்கும் போது அந்த வார்த்தை வச்சு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. டிஃபரண்ட் வேர்ட்ஸ் கொடுப்பாரு. சில நேரத்துல நமக்கு பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு சில வார்த்தையை கொடுப்பார். ஆவியானவர் ஒரு உந்துதல் கொடுக்கும்போது நம்ம அதை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது கிளியரா. குட் கீப் இட் அப். Thank you பிரதர். முக்கியமான விஷயம் வந்து நம்ம நம்பிக்கையோட சொல்லணும் சிஸ்டர். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆமா பிரதர். நான் நம்பிக்கையோட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ஃபீவரை பார்க்கும்போது தொட்டு பார்க்கும் போதெல்லாம் நான்
சொல்றோமே, ஹாஸ்பிட்டல் போகணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ஆனா காலையில எந்திரிச்சு பிள்ளைய கூட்டிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல்ங்கிறத வந்து நம்ம மறக்கணும். இயேசுவோட பெருசு வேற எதுவுமே கிடையாது. நம்ம அப்பா இருக்கையில நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 5:30க்கு மாசுக்கு தூக்கிட்டே போயிட்டேன் பிரதர். அங்க போய் ஓகே. இருக்கும்போது தான் எனக்கு இந்த வார்த்தை வந்தது. ஆனா இந்த வார்த்தைய ஒரு 3 தடவ தான் சொன்னேன். 3 தடவ சொன்னேன். ஆண்டவர் போய் சுகத்த குடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி பிரதர். ஓகே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பேசலா பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. நேத்து பிரதர் ஆண்டவர் சொல்லுங்க. 2 வீக்கா தான் இதுல வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதுல அட்டன் பண்ணதுல இருந்து என் மனசு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு பிரதர். இல்லைன்னா பல வகையான கவலைகள், என்னோட கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா இதுல 2 வாரமா அதுலதான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மனக்கவலைகள் எதுவுமே இல்லை. நேத்து வந்து பிரதர் வந்து ஆண்டவரின் அதிகாலை ஜெபக்குழுல இருந்து தான் நாங்க இதுல வந்தோம். நேத்து பிரதர் வந்து ஒரு சகோதரிக்காண்டி, சாந்தின்னு ஒரு சகோதரி, அவங்கள நான் பார்த்தது இல்ல, எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா எங்க சிஸ்டரோட அவங்க அக்கா, அவங்க நேத்து சொன்னாங்க அக்காவுக்கு 4 வருஷமா பாத எரிச்சல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இடையில ப்ரேயர் பண்ணாங்களாம், அப்புறம் சரியானுச்சு. அந்த ப்ரேயர் பண்றத வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோடனே திருப்பி அந்த எரிச்சல் வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓவர் ஆனோடனே அப்புறம் நாங்க வந்து எங்க ஃபாதர் வந்து மாதா புடவை கொடுத்தாங்க. யார் யாரு குழந்தை இல்ல, யார் யாரு ரொம்ப முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாதா புடவையை கொடுத்து இது கொடுத்து கட்டிக்க சொன்னாங்க. அப்பையில நாங்க முந்தா நாள் போய் ஃபாதர்ட்ட ஒரு மாதா புடவை வாங்கி அந்த சகோதரிக்கு கொடுத்தாங்க. அதை விரிச்சு போட்டு படுக்கவும் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நேத்து நான் வந்து நைட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருக்கையில பிரதர் வந்து அந்த சாந்திங்கிற சகோதரிக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. இப்ப அந்த நாங்க ஈவினிங் மாசுக்கு போனப்ப சிஸ்டர்ட்ட கேட்டேன், அக்கா எப்படி இருக்காங்கன்னு. நேத்து நைட்டு நல்லா தூங்குனாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி பிரதர் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதற்காக நேரத்துல வந்து நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சார் கால் வலி என்னாச்சு இப்போ? கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பிரதர். ஓகே சிஸ்டர். இறை வார்த்தையை நம்புங்க சிஸ்டர். 100% விடுதலை கிடைக்கும். இறைவார்த்தையை அனுப்பி பிரதர், இந்த இறைவார்த்தையை சொல்ல சொல்லி இயேசுவின் தழும்புகளால் குணமாகுவேன், அதை வந்து ஒரு ஜோமாலையா ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பிரதர் அவங்கள்ட்ட. தேவையில்லாத மூட பழக்க வழக்கம்லாம் வேண்டாம் சிஸ்டர். இறை வார்த்தைக்கு முரண்பாடான எந்த ஒரு பழக்கத்தையும் வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? மாதா புடவையை போட்டுட்டு அதுல படுத்தா சரியாயிடும், இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள். ஓகே பிரதர். இறை வார்த்தை பைபிள் அங்க எங்கேயாவது போட்டிருக்கா அந்த மாதிரி? அவங்க நம்பிக்கை இங்க பாருங்க, நம்பிக்கை வந்து இறை வார்த்தைக்கு அடிப்படையில் இருந்தா நம்பிக்கை, அதுக்கு எதிராக இருந்தா அது நம்பிக்கை கிடையாது. ஓகே பிரதர். மாதா கிட்ட ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா புடவையை போட்டுட்டு அதுல படுத்தா சரியாயிடும், இதெல்லாம் தேவையில்லாத பழக்கங்கள். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்ய சொல்ல நம்மள. அவருடைய வார்த்தையை நம்பி ஒரு வார்த்தை நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நோய் குணமா. ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், God bless you. Praise the Lord, praise the Lord sister. Thank you sister, glory to Jesus. அவங்க பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க, அந்த சகோதரிக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 வாரமா இங்க வரேன்னு சொன்னீங்க சிஸ்டர், தொடர்ந்து வாங்க. எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க சிஸ்டர்? நான் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பிரதர். தேவக்கோட்டையில. பூண்டி தியானத்துக்கு நாங்க போட்டிருந்தோம், வந்திருந்தீங்க, வர முடியல, நீங்க வரல அப்ப? எனக்கு தெரியாது பிரதர், அப்ப நான் தெரியாது. இல்ல சிவகங்கையில பிரதர் உங்களுக்கு சொன்னாரா என்னன்னு தெரியல, நீங்க அங்க போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அதிகாலை ஜெபத்துக்கு வராங்க. ஓகே ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஜெபத்துக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு ஜெபிங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரியா? ஓகே பிரதர், thank you brother. பிரைஸ் தி லார்ட். thank you sister, glory to Jesus. வேற யாரோ கை தூக்குனாங்களே, அமுதா ஜெயசீலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர். ஒவ்வொரு இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். மரியே வாழ்க. என்னுடைய இல்லல தொடர்ந்து கொஞ்ச நாளா வந்து நான் என்னுடைய கணவருக்காக சிறப்பா ரோமியர் 6:22 இறைவார்த்தை அறிக்கையிட்டு தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கேன். இந்த வாரம், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கணவன் மனைவியாக இணைந்து குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி.
நான் இந்த இறை வார்த்தை அறிக்கையிட்ட பிறகு ஆண்டவர் இந்த அற்புதத்தை நடத்திருக்கிறேன் நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது என்னுடைய வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லாமல் போய். தனி ஜெபம் நான் மட்டும்தான் ஜெபிப்பேன். அவங்களும் தனி ஜெபம் ஜெபிப்பாங்க. அதாவது படுக்க போற நேரத்துல பிதாசுன்னு போட்டுட்டு அந்த 2 வார்த்தை ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுதான். காலைல எழுந்திருக்கும் போது அவ்வளவுதான் அதோட. ஆனா இந்த ஒரு வாரம் காலமாக தனித்த நேரத்துல நிறைய பாடல்களை அவங்க கேட்டாங்க. அதுலயும் குறிப்பா கடந்த 2-3 நாட்களாக வந்து ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர் அந்த பாடலை அவங்க திரும்ப 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 கேட்டுட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவருடைய கிருபை இரக்கமும் இன்னும் அதிகமா பொழியப்பட்டிருக்குங்கிறத நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல என்னுடைய வீட்டுல 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கரண்ட் சப்ளை வர்றது வந்து அதிக அளவுல வந்து வீட்டுல பல்பு ஃபியூஸ் போயிடுறது, சில எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் இதாயிடுறது, இந்த மாதிரி இது நடந்துட்டே இருக்குது அடிக்கடி. வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோம் அப்படின்னாலே ஏசி ஹைன்னு காட்டும் எப்ப பார்த்தாலும். அப்படி காமிச்சிச்சுன்னா என்னால யூஸ் பண்ணவே முடியாது, நான் போடவும் மாட்டோம். ஆனா இப்ப கடந்த ஒரு 2 வாரமா வந்து அன்னைக்கு கவிதா சிஸ்டர், அதே போல நான் யூடியூப் மெசேஜ்ல பார்த்தேன் நம்முடைய ஜீசஸ் மினிஸ்டர் ஒரு சகோதரி ஆபீஸ்ல உள்ள ஒரு இயந்திரம் இது பண்ணத சொன்னாங்க. அப்புறம் கடந்த வாரத்துல வியாகுலம் பிரதர் சொன்ன அது அந்த இது எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப நான் மார்க் 11:23 இறை வசனத்தை வச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த எங்களுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய இந்த கரண்ட் அதிகமா வரக்கூடிய இந்த சூழ்நிலையை போதுமான அளவுக்கு கரண்ட் வந்து இந்த மிஷின் உதவி இயங்குவதற்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் நின்று ஆண்டவரே நீங்க தானமா கொடுத்த இந்த இயந்திரத்துக்கு நன்றி, இந்த சூழ்நிலையில் இந்த இயந்திரம் நன்றாக இயங்கி எனக்கு பலன் கொடுக்க போறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். எனக்கு வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுது. அதுல இருந்து தொடர்ந்து அந்த ஏசி ஹைன்ற ப்ராப்ளம் காட்டப்படல. என் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றிகள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு செய்யறாரு, அது நமக்கு தெரியாது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி குடும்ப ஜெபம் என்பது எங்கே 2-3 சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அங்கே நானும் தந்தை கடவுளும் இருக்கிறார் என்ற இறை வார்த்தை சொல்லுகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு உணர்த்தி நீங்க ஜெபிப்பதற்கு வழி செய்திருக்கிறார். அதே நேரத்துல படைத்தவர் பெரியவரா படைப்பு பொருள் பெரியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின், இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் படைத்தவர் ஆண்டவர். படைத்த நம்மை இந்த இறைவார்த்தை சொன்ன மாதிரி ஆழக்கடவுதுன்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிட்ட நம்பிக்கையோடு நீங்க அதை மாத்தி தாங்கப்பான்னு ஜெபிச்சதுனால படைத்தவர் பெரியவர். அவர் நினைச்சா எதை வேணாலும் ஒரே நிமிஷத்துல பழச புதுசா மாத்தலாம், பழசைய ரிப்பேர் பண்ணவும் முடியும் அவரால், இல்லையா? நமக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அதிசயத்தை அற்புதத்தையும் ஆண்டவர் இயேசு நிகழ்த்தி சரியாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சாட்சியங்கள் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். போன வாரம் அந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணிதான் யாரும் குழந்தை காய்ச்சலா இருந்துச்சு. பிரேயர் பண்ணிட்டு மறந்து கொடுத்தேன். பிரேயர் முடிஞ்ச பிறகு குழந்தை காய்ச்சல் இருக்கையில பிறகு நைட்டு சனிக்கிழமை நைட் அவன் தூங்கவே இல்லை. அவனும் தூங்கல, என்ன தூங்க விடல, அழுதுண்டே இருந்தான். அப்ப நான் 1 கொரிந்தியர் 12:27 ரோமையர் 12:21 என் மகன் கிறிஸ்துவின் உடல் இவன் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை, தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன் நன்றி என்று சொல்லி 200 தடவை ஜெபமாலையில சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை தூங்குனா. அதுக்கப்புறம் 4 மணி போல குழந்தை நல்ல ஃபீவர் ஆயிருந்துச்சு. அப்ப திரும்ப என் குழந்தைய கையில வச்சுட்டு இயேசுவின் தழும்புகளால் என் குழந்தையின் காய்ச்சல் குணமானதற்கு நன்றி அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்தை காய்ச்சல் இல்லை. நான் கோயிலுக்கு போனேன். இதுவரை குழந்தை காய்ச்சல் இல்லை. அதனால கடந்த வாரத்துல எனக்கு இந்த கடவுள் இந்த வார்த்தை மூலம் விடுதலை தந்து எனக்கு குழந்தைக்கு சுகம் கொடுத்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you sister. Thank you. இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக குழந்தை குணம் கொடுத்திருக்கார். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு சாட்சி இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன் டக்குன்னு. அதாவது கடந்த ஒரு வருட காலம் 9 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சில உடல் உபாதைகள், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கால முடியாது. அந்த சூழ்நிலையில ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவும் எனக்கு அதிகமா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 2017 செக் பண்ணும்போது பித்த பையில உங்களுக்கு கல் இருக்குது, 4 mm இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனை, உடம்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரிலாம் இருக்குன்னாங்க. அப்ப ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அந்த மெடிசன். அதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் அந்த டேப்லெட் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல, விட்டுட்டேன். பிபி இருக்குன்னாங்க, அது இருக்குன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை செக் பண்ணும்போது அதே பித்தப்பை கல்லு 9.2 mm பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட், டாக்டர் ரிசல்ட் வந்திருக்குது. அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் காமிக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியா சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். டாக்டர் மருந்து கொடுக்கிறார், மெடிசன் கொடுக்கிறார், ஆனா குணம் கொடுப்பது ஆண்டவர் தான். சாலமோன் ஞானம் 16:12 என்ன சொல்லுதுன்னா, பச்சிலையோ களிம்புகளோ மருந்தோ உங்களுக்கு குணம் கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை குணம் கொடுக்கிறது என்று இருக்கிறது. ஸோ ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் அந்த மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, நீங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, நடக்க முடியாது, அதிகமா ஓட முடியாது, அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சில மாத்திரைகள் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கொஞ்ச நாள் அந்த மெடிசன்ஸ் எடுத்தேன். இருந்தாலும் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த இறை வார்த்தைய கையில அந்த மாத்திரை வச்சுட்டு இறை வார்த்தையை சொல்லி ஒரு பிளஸ் பண்ணிட்டு தான் இந்த மாத்திரையோ மருந்தோ குணம் கொடுப்பதிலே ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு குணம் கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை நான் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. இப்ப மீண்டுமாக இந்த மாதம் 2 நாளைக்கு முன்னாடியே டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் பழசு எடுத்தாலும் எடுத்துட்டு வரணும்னாங்க டாக்டர். அப்ப நான் போய் 3 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து பயங்கரமான ஒரு முதுகு வலி, வயிற்றுப்போக்கு, எப்படி உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு டாக்டர் ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அவங்க ஸ்கேன்லாம் பண்ணாங்க. ஓகே, அந்த ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தோம். எல்லா டெஸ்ட்டுமே எந்த ஒரு வியாதியும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல்னு வந்துருச்சு. பித்தப்பை கல் 9.2 பாயிண்ட் இருந்தது கூட நார்மலா இருக்கிறத விட கீழே வந்துருச்சு. சோ மருந்து மாத்திரைகள் குணம் கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை குணம் கொடுக்கிறது என்பதை இதுல இருந்து என்னால உணர முடிந்தது. பவர் கட்ட வந்துச்சு. அதனால இறை வார்த்தை தான் குணம் கொடுத்ததுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஒரு 6 மாசம் முன்னாடி, 3 மாசம் முன்னாடி, 4 மாசம் முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெருசாயிடுச்சுன்னாங்க. ஒரு வாரம் தான் அந்த டேப்லெட் போட சொன்னாங்க, போதும் அப்படின்னாங்க. என்ன இப்படி இருக்கேன்னு ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து இறை வார்த்தை நமக்கு நிச்சயமாக நம்மளை படைத்தவர் குணம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த இறை வார்த்தையை தான் நம்பிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவரு ஸ்கேன் பண்ணவர் கூட ரொம்ப ஆச்சரியம். 30 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து நான் இந்த ஸ்கேனிங் இதெல்லாம் பண்றேன், இந்த பித்தப்பையில இருக்கிற கல் வந்து இந்த மாதிரி மாறி போனதா நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டு அந்த படுத்துக்கிட்டு அந்த அறையிலேயே நான் சொன்னேன். அதனால இவ்வளவு அற்புதமாக என்னுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உடல் பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக எனக்கு ஆண்டவர் இயேசு குணம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். நீங்களும் நம்ம எல்லாருமே இறை வார்த்தையை நம்பிக்கையோடு, பிரதர் சொல்ற மாதிரி அடிக்கடி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆழ்ந்த நம்பிக்கையோடு, உள்ளுணர்வோடு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸோடு செய்யும் பொழுது
இதே மாதிரி எல்லாருக்குமே நடக்கும். இதை நான் இந்த நேரத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன், விரும்புறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் எவ்வளவு லார்ட் சந்தோஷமா பிரதர். இருக்கும், நீங்க எவ்வளவு இந்த இறை சந்தோஷமா இருக்கும் வார்த்தை எனக்கு அறிக்கையிட்டு கேட்கும்போது. இந்த ஜெபித்தீங்கன்னு சொல்லுங்க வார்த்தைகளை இது பிரதர். மாதிரி இன்னைக்கு நான் அந்த ரிசல்ட் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்னு நான் எப்படி உணர்ந்திருப்பேன். அதுதான் அதுதான். சொல்லுங்க சிஸ்டர், யாரோ சொன்னீங்கன்னா. பிரைஸ் லார்ட். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க அறிக்கையிட்டு சொன்ன இறை வார்த்தையே சொன்னேன் பிரதர். பிரதர், சிஸ்டர், என்ன இறை வார்த்தை நீங்க அறிக்கையிட்டீங்கன்னு கேக்குறாங்க பிரதர். சாலமோனின் ஞானம் 16:12. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே. எவ்வளவு பிரதர் அந்த இறைவார்த்தை சரிதான பிரதர்? 16:12 12:16 பிரதர்? இல்ல 16:12 தான், கரெக்ட் தான் பிரதர். ஓகே, தேங்க்யூ. 16:12 அதேதான். எங்க வீட்லயே எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மா, எங்க அப்பா ரொம்ப ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கும் ஏதாவது மெடிசன் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். 93 வயதாகிறது எங்க அப்பாவுக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு வியாதி கூட இல்லை. ஆனா நடக்க முடியாம, அப்படியே நடக்க முடியாது, படுத்துதான் இருக்கிறாங்க. பட் நல்லா இருக்கிறாங்க. இந்த வார்த்தை தான் அவங்களுக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ இயேசுக்கு புகழ் பிரதர். சிஸ்டர். இயேசுக்கு புகழ் பிரதர். நான் சனிக்கிழமை வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையில, அமைதி இல்லாம, சமாதானம் இல்லாம இருந்தாங்க. அப்ப நான் வேண்டுதல் கேட்கும் பொழுது சிஸ்டரும் பிரதரும் ஜெபம் பண்ணாங்க. அன்னை ஒரு 2 நாள் கழிச்சு அது என்ன சொன்னாங்க, இறை வார்த்தை எசாயா 54:17, என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போருக்கு நிலைத்திராது, என்மேல் குற்றம் சாட்டு தீர்ப்பு சொல்ல எந்த நாவையும் நீ அடக்கிவிட. இறை வார்த்தை வந்து சிஸ்டர் வந்து ஒரு ஜெபமாலை ஃபுல்லா ஒப்பு கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து 2 நாளா ஒப்பு கொடுத்து நன்றி இயேசுன்னு சொன்னேன். அந்த 2 நாள் கழிச்சு அவங்க சமாதானமா, அவன் நம்ம செஞ்சது தப்பு தான், நான் பேசினது தப்பு தான், அவங்களும் மனம் மாறிட்டாங்க. திரும்பி நாங்க 2 பேரும் ஜெபமாலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சொல்றாங்க, நீ இறை வார்த்தையை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க, நானும் அந்த இறை வார்த்தைக்குள்ள வரணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பிரதர். இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது, எலும்பையும் எலும்பு மச்சையையும் ஊடுருவக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வார்த்தை இருக்குது. அதே அந்த இறை வார்த்தை வழியாக நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான அற்புதங்கள், அதிசயங்கள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து இறை வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க நம்பிக்கையோட. பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். நம்ம அந்த தொடக்க நூல் 1:28 எத்தனையோ முறை வாசிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு வசனத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறது இன்னைக்கு தான் என் உள்ளத்தை தொட்டுச்சு பிரதர். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்களுக்கு ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் அப்படின்னு. அது இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்லும் போது அதனுடைய விளக்கம் இன்னும் நமக்கு தெளிவா இருந்துச்சு. Be fruitful and multiply and replenish the earth. இதுதான் நம்ம டெய்லி செய்யணும். அந்த நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், அதை பெருக்கணும், அந்த கேவிட்டியை திரும்ப ஃபில் பண்ணணும். நம்ம கொடுக்கும்போது அந்த பிளஸ்ஸிங் போகும்போது அதை திரும்ப ரீஃபில் பண்ணணும்னு நம்முடைய கடமை அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த 3 வார்த்தைக்கு 3 எழுத்துக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டோம். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த முழு ஞானத்தை தந்த கடவுளுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. அதுதான் அந்த ஞானம், இறை வார்த்தை சொல்றாங்க. பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அப்படின்னா இறை வார்த்தையை படித்து உணர்ந்து தியானித்து செயலாக்கம் கொண்டு வர வேண்டும். அதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you brother, thank you brother. வேற யாராவது?
ஓகே, சாட்சியம் இல்லைன்னா நம்ம இப்போது வந்து ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வோம். சகோதரர் உங்களுக்காக ஜெப விண்ணப்பத்தை தொடர்ந்து வழிநடத்துவோம். பிரைஸ் லார்ட் பிரதர், டொமினிக் பிரதர். சிவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம தனிப்பட்ட ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நமக்கு ஏதாவது ஜெப ரிக்வஸ்ட் இருந்தது, விண்ணப்பம் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அமுத ஜெயசீலி சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர் மதலன் மேரி சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சகோதரிகிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க சிஸ்டர். அமுத ஜெயசீலி சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். அதாவது வயிற்றுல இருந்து ஒரு விதமான அந்த ஏப்ப மாதிரி வருது. அப்படி வரும் பொழுது பயங்கர சவுண்டு, தொண்டெல்லாம் எரியுது, கழுத்துடைய நரம்புகள் எல்லாமே வலி பயங்கரமா இருக்கு. இன்னைக்குதான் அது திடீர்னு ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. இறை வார்த்தை தான் அறிக்கையிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? இறை வார்த்தை தான் அறிக்கையிட்டீங்களா? நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா? அதுக்காக உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ ரெகுலரா ப்ரேயருக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, அது எப்படி அதுல இருந்து வெளியில வரணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நான் எனக்காக அறிக்கை இடல பிரதர். இன்னைக்கு வந்து நான் எனக்காக அறிக்கை இடல. சரிங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, லைன்ல வெயிட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணலாம். பிரதர் எழுதிக்கங்க பிரதர், நோட் பண்ணிங்க. சிஸ்டர் மதலன் மேரி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்ன எனக்கு என்ன சொல்லணும்னே புரியல பிரதர். நான் ஒரு 2-3 வாரமா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஜெபமும் பண்றேன். ஏசின் தழும்புகளால் எனக்கு கொஞ்சம் கூட சுமாரா அந்த டைம் நல்லா இருக்கு, திருப்பி அதே மாதிரி வலி ஜாஸ்தியா இருக்கு. அழு வலி பிடிக்க முடியல. என்ன சொல்ல என்ன குறை இருக்குதுன்னு எனக்கு நான் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஆண்டவர்கிட்ட நான் அழுகுறேன், ஏன்ப்பா எனக்கு இது கொடுத்தது காரணம் நான் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறேன். எனக்கு தெரியல பிரதர். அதனால எனக்கு அதுக்கு வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு சொல்லுங்க, எனக்காக ஜெபிங்க. பண்ணலாம் சிஸ்டர். நீங்க தொடர்ந்து இறை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த குரூப்ல அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு எல்லாரும் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நம்மளுடைய ஜெபத்துல நிறைய தடவை சொல்லிட்டோம், அழுதுகிட்டே ஜெபிக்கிறப்ப என்ன நடக்குது, நம்ம கவலையோட ஜெபிக்கிறோம். கவலை இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்காது இல்லைங்களா? இப்ப நம்ம அந்த தப்பை பண்றோம். ஆரம்பத்துல தெரியாம இருக்கிறப்போ நானும் கூட அந்த தப்பை பண்ணியிருக்கிறேன். சகோதரர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம அந்த மாதிரி ஜெபிக்க கூடாதுங்கிறத நானும் கத்துக்கிட்டேன். இப்ப நமக்கு நீங்களும் தொடர்ந்து இறை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம அழுகிறப்போ நமக்குள்ள அந்த கவலை வருது. கவலை வர்றதுனால ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருது. இப்ப நம்பிக்கை இல்லாமல் இருமனதோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாதுன்னு இறை வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அப்போ முதல்ல நம்ம கவலையோடு ஜெபிக்க கூடாது, அழுது ஜெபிக்க கூடாது. உங்களுக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லுங்க, சகோதரர் ஜெபிப்பார். இப்போ உங்களுக்காக அவர் சொல்ற வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறப்ப அவர் கொடுக்குற வார்த்தையை நீங்க எழுதிக்கோங்க. அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிடுங்க. அதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே நம்மை மீட்க வல்லது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்காக ஜெபிக்கணும்? உங்களுக்கு முக்கியம் கால் வலி, ரொம்ப கால் வலி, முட்டி எழுந்திருக்க முடியல, பாத்ரூம் போறது கூட ஆகுது இல்ல. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. சோத்தை கொடுப்பாரு சிஸ்டர். இப்போ ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார் இல்லைங்களா, 30 வருஷமா அவருக்கு இருந்த பிரச்சனைய, அதுவும் 9 mm மேல இருந்தக்கூடிய அந்த கல், பித்தப்பையில இருந்த கல் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு அப்படின்னாரு. ஓகேங்களா? அப்படி சுகத்தை கொடுக்குற ஆண்டவரை நம்ம கையில வச்சுட்டு நாம ஏன் அழுதுட்டு இருக்கணும்? இப்போ நீங்க மகிழ்ச்சியோட இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. இப்பயே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்க விசுவாசத்தோட இருங்க, சகோதரி ஜெபிப்பார் உங்களுக்காக. ஓகேங்களா? ஓகே. வேற யாருக்காவது ஜெபிக்க வேண்டியது விண்ணப்பங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல தெரிந்த நபர்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு ஏற்கனவே நேரம் குறைவா இருக்குது.
திரும்ப மறுபடியும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து கால் ஒரு மாதிரி விரைச்சது மாதிரி. குழந்தை பேர் என்னங்க சிஸ்டர்? யோசுவா. எத்தனை நாளா இருக்கு சிஸ்டர்? நீங்க எதுவும் இறைவார்த்தை அறிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சிஸ்டர், அவனுக்கு கழுத்து உரைச்சியலன்னு சொல்லிட்டு பிரதர் இயேசுவை அழகுகளால் சேர்ந்து கழுத்து உரைப்பதற்காக நான் அந்த இறைவார்த்தையில அறிக்கைட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு கால் திடீரென இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. கால் ஒரு மாதிரி கிடுகிடுங்கிற மாதிரி இருக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் இல்லாம இருக்கும், அது பிறகு திரும்பியும் கால் ஒரு மாதிரி விரைச்சது மாதிரி இருக்கும் அந்த பாத சைடு. அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா சொல்லி தருறதுக்கு தான் பிரதர் கேக்குது. ஓகே சகோதரர் கண்டிப்பா வார்த்தை கொடுப்பாங்க சிஸ்டர். அவங்க கொடுக்குறப்போ ஜெபிக்கிறப்போ அந்த வார்த்தையை எழுதிக்கங்க. பையனை பத்தி நீங்க நெகட்டிவா எந்த ஒரு வார்த்தையும் அறிக்கையிட வேண்டாம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த கால் இப்படி இருந்துச்சு, இதனால வந்திருக்குமோ அதனால வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான நம்ம எதுவும் நெகட்டிவா சொல்ல வேண்டாம். சகோதரர் ஜெபிப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த நேரத்தில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்பவே நீங்க அந்த சுகத்தை பெற்று சாட்சியா சொல்லுவீங்க சிஸ்டர், ஓகேங்களா? சரி. வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் விண்ணப்பங்கள் இருக்கிறவங்க இப்ப சொல்லுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இப்பயே ஒரேடியா சொல்லிட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெயிச்சிடலாம். லியோ. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். என்னோட ரிலேஷன் அவங்க அந்த லைன்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட்ல இருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. கனெக்ட் உடம்பு சரியான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு.